தேவ தயவை பெறுவது எப்படி? Today we're going to meditate as how to get the favor of God. தேவ தயவை பற்றி நாம ஒரு சிந்தனையாக கருத்தாக யோசித்து கொண்டிருக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில பெறுகிறவர்களாய் நாம் இருக்கணும். So not only thinking or pondering on this favor as a grace of God, but also we should get this favor of God in our life. ஆகவே தான் நீதிமொழிகள் 3:3 எப்படி முடிக்குது பாருங்க. That's why Proverbs 3:3 ends this way. 3:4 மன்னித்துக் கொள்ளுங்க, 3:4 3:4 ends this way. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவா என்ற வார்த்தை இருக்கு. And you can find here, and so find favor and high esteem in the sight of God and man. அதாவது இன்னொரு விதமா receive, that you will receive favor from God and man. மனிதனிடத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் நீ தயவை பெற வேண்டும். You have to receive the favor of God and also from men. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ இந்த தேவ தயவை குறித்து நான் சில காரியங்களை உங்களோட நான் இன்னைக்கு பேச போகிறேன். So today I'm going to speak about this favor of God to you. இந்த தேவ தயவை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெறுவது? How to get the favor of God in our life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சங்கீதங்களின் புத்தகம் 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பாருங்க. Psalm 102 verse 13. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். Psalm 102 verse 13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, yeah, the set time is come. நல்லா கவனிக்கிறோம். Listen carefully. அப்போ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ தயவை நாம பெற வேண்டுமானா முதலாவது நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளணும். இந்த தேவ தயவு நம்ம மேல வருவதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. So when you speak about receiving the favor of God, it means that we have to first understand there is a certain or appointed time of God to receive this favor in our life. நம்முடைய தேவன் காலத்தை உண்டாக்கினவர். The Lord is the one who made seasons and times. அவர் மாத்திரம் காரியங்களை சிருஷ்டிக்கல அப்படின்னா காலம் அப்படின்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். If he had not created things, there would not be something called time. சூரியனும் சந்திரனையும் ஆண்டவர் காலங்களை பிரிக்கும்படி தேவன் உண்டாக்குகிறார். The Lord created sun and moon to differentiate the days and time. அதனால தான் வருஷங்கள் என்பது வருகிறது, கணக்கிலே வருது. That is why we have years and calculations. தேவனுடைய வருஷங்கள் முடிவில்லாதது. The years of God is endless. அவர் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாதவர். So he is the beginning and the end. He doesn't have any beginning or no ending at all. ஆனால் நமக்கு காலம் எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு சொன்னா தேவன் தான் டிஃபைன் பண்றாரு. But for us it is God who defines our time. தேவன் இல்லாம நம்ம லைஃப்ல காலம்ன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. So there is no meaning for time in our life without God. அவர் ஜீவனை நமக்கு கொடுக்கிறதுனால தான் பிறந்த நாள் அப்படி நமக்கு ஒன்னு இருக்கு. So since he gives us the life, we have something called date of birth. அவர் நமக்கு வாழ்நாளை கொடுக்கிறதுனால தான் பிறந்த நாள்னு வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். So since he gives us a lifetime, we have a birthday celebrated every year. அப்போ காலத்தை கர்த்தர் தான் தீர்மானிக்கிறாரு. So it is God who determines our time. ஒண்ணு மறந்துடாதீங்க. Don't forget. காலத்தை தீர்மானித்து அதை நடைமுறைப்படுத்துகிற தேவன் தான் ஒவ்வொன்றுக்கும் காலத்தை நியமிக்கிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. The Lord who appoints time and the Lord who executes time is the one who also determines the time. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது he creates time, and number 2 he sets a calendar for time. ஒவ்வொன்றும் எந்தெந்த நேரம் நடக்கணும்னு கர்த்தர் அவர் ஒரு கேலண்டரா வைத்திருக்கிறார். So he sets a calendar as what things to happen in that scheduled calendar. He appoints time for everything. ஒவ்வொரு காரியத்துக்கும் அதனதின் காலத்துல கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். So he has appointed time for each and everything to happen at the right time. அது மாத்திரமல்ல, and not only that, அந்த நியமித்த காலத்துல கர்த்தர் கரெக்ட்டா செய்ய வேண்டியதை செய்றாரு. and at the appointed time the Lord will come and do the thing correctly. நம்முடைய தேவனை போல பங்க்சுவலா நேரத்தை கடைபிடிக்கிறது வேற யாருமே கிடையாது. There is no one who is punctual like our God. அதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்றார். He does everything beautiful in its time. ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்த போல சொன்னார், உற்பவ காலத்தில் இந்த நேரம் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும். So when the Lord met Abraham, he said at this time and the next year you will have a child. கரெக்ட்டா அதே போல அந்த குழந்தை வந்தது. So as he said, he had a child. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது, even when our Lord and Savior Jesus Christ was born, வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது
இயேசு வந்து இந்த உலகத்திலே தோன்றினார். The Bible says when the time was fulfilled, Jesus was born in this world. அவர்தான் காலத்தை ஆளுகை செய்கிறார், தீர்மானிக்கிறார். He is the one who rules over the time and he is the one who determines it. அவர்தான் மழையை பெய்ய பண்ணுகிறார், வெயில் அடிக்க பண்றாரு, எல்லாத்துக்கும் அவர்தான் டைமை டிட்டர்மின் பண்றாரு. He is the one who causes the rain to fall and the sun to shine, and he is the one who determines time. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, Why do I say this? தேவன் நமக்கு தயையை கொடுக்கிறதுக்கும் ஒரு காலத்தை நியமிச்சிருக்கிறாரு. The Lord has also set a time to give favor to us. நீங்க ரொம்ப ரொம்ப உன்னிப்பா இதை கவனிக்கணும். நீங்க நம்ம லைஃப்ல வந்து கர்த்தர் வந்து தயையை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So you have to observe carefully. There is a time that the Lord has set in our life for us to experience and enjoy this favor. ஆனால் யாருக்கு இந்த தயவு வரும் தெரியுமா? But to whom does this favor come? தேவனுடைய தயவு